கோவில்ல இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த காணொலி. அது கோவிலுக்குள்ள நடக்கலங்க, கோவிலுக்கு வெளிப்பக்கம், சொல்லப்போனா கோவிலோட பின்பக்கம் நடந்தது. அதை காட்டுறேன் வாங்க. பின்பக்கம் சுவர் தாங்க அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏன் சொல்றேன்னா, இந்த இடத்துல மரம் முளைத்து இந்த பின்பக்கம் சுவரே கீழே விழக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுங்க. சிவசொந்தங்கள் நீங்கள் செய்த நிறைய உதவிகளால தான் இந்த சுவரை நம்ம மீட்டெடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மரங்களை எல்லாத்தையுமே வெட்டி சொல்லப்போனால் வழிபாட்டுக்கே நம்ம கொண்டு வர போகிறோம். இதில் இருந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 3/4 டன் மரம் நம்ம அனுப்பிட்டோம். இவ்வளோ பெரிய வேர் இந்த சுவரில் இருந்துச்சுங்க. இப்போதான் உங்களுக்கு அது தெரியும். ஒரு கோவிலில் ஒரு சின்ன மரம் முளைச்சா அந்த மரத்தை உடனே பிடுங்கி போட்டுருங்க. இல்லைன்னா இதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளவு சிரமப்படணும் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட 1 மாத பணி செய்து இந்த சுவரை நம்ம சரி பண்ணியிருக்கோம். ஏன் இந்த சுவரை சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சுவருக்கு அப்படியே பின்பக்கம் தான் சுவற்றில் நடராஜரும் நம்ம சிவகாமி அம்மாளும் காரைக்கால் அம்மையாரும் இருக்காங்க. அதனால இந்த சுவரை பண்ணுறதுக்கு அவ்வளவு பயந்தவங்க. ஏன்னா இந்த சுவரை நம்ம எடுக்கும்போது உள்ள சரிஞ்சு அந்த சிலையம்சம் விழுந்துருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே இறைவனும் உங்களை மாதிரியான சிவ உறவுகளும் எங்கள் கூட இருந்து இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்க. அதனால கூடிய விரைவில் சொல்லப்போனால் நாங்கள் ஒரு தேதி குறிச்சிருக்கோம். அதாவது ஆடி 18 பெருக்குக்கு வழிபாட்டு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதுங்க. கூடிய விரைவில் அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நான் காணொலியில் தெரியப்படுத்துகிறேன். இந்த சந்தோஷமான செய்தியை வெளி உலகத்துக்கு ஒரு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துகிறேன்.